கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அநியாயம் செய்கிறவர்களாயும் அசுத்தமாய் இருக்கிறவர்களாயும் நான் இருந்தால் அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் நீதி உள்ளவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களும் இன்னும் அதிலே நாம் நீதி உள்ளவர்களாயும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள ஊழியக்காரர்களையோ மனிதர்களையோ இல்லை வேறு யாரே ஒருவரை நாம் பின்பற்றும் போது விழுந்து போகும். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று சொல்லி அடிச்சோடுகளை வைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளின்படி நாம் கடந்து செல்லும் போது நாம் இன்னும் பரிசுத்தமாகவும் இன்னும் நீதி உள்ளவர்களாக மாறுவோம். எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கையில் கொடுத்திருக்கிற அந்த வேதத்தை வாசித்து அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போன முன்மாதிரியை மட்டுமே பின்பற்றுவோம். இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் அழிந்து போகாத நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளில் நம்மை பார்க்க வருவார். அந்த நாளிலே நாமும் அவரை சந்திக்க இந்த நாளிலே நாம் ஆயத்தமாகி பரிசுத்தமுள்ளவர்களாயும் நீதிமுள்ளவர்களாயும் காணப்படுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.